ஐபிஎல் மேட்ச் நம்பர் 11 சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஸோ சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து 20 ஓவருக்கு 250 அடிச்சு போட்டானுங்க. வெறும் 3 விக்கெட்டு தான் போயிருந்தது. ஸோ டாப் ஸ்கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிம் டேவிட் 25 பந்துக்கு 75 ரன் அடிச்சு போட்டேன். படித்தர் நல்லா விளாண்டுருந்தான், நான் 40+ ரன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கல் ஒரு 50 ரன் அடிச்சிருந்தான், ஃபில்சால்ட்டு 40+ ரன்னு. ஸோ மொத்தமாக 250 ரன் அடிச்சு விட்டாங்க. வெறும் 3 விக்கெட்டு தான் போயிருந்துச்சு. ஸோ அடுத்து சிஎஸ்கே வந்துட்டு 250 ரன் அடிக்கணுங்கிற பெரிய டார்கெட்டோடு உள்ள வந்தாங்க. ஸோ லாஸ்ட்டு 2 மேட்சாக சிஎஸ்கே எங்கே விட்டாங்களோ அதே இடத்துலேருந்து தொடங்கினாங்க. சாம்சன் சிங்கிள் டிஜிட்டில் காலி, கெய்க்வாடும் சிங்கிள் டிஜிட்டில் காலி. லாஸ்ட் மேட்ச் ஆயுஷ் மாத்திரையாவது நல்லா விளையாண்டான், இந்த மேட்ச் அவனும் காலி. சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ஃப்ராஸ் கான், ஓவர்டன்னு, அதுக்கப்புறம் பிரசாந்த் தீர், இந்த 3 பேர் மட்டும்தான் சொல்கிற மாதிரி விளாண்டாங்க. மற்ற எவனும் ஒழுங்காக விளையாடல. ஸோ பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆர்சிபியில் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டும் மற்ற எல்லோரும் ஒரு 2 விக்கெட்டும் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சாவது வின் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த மேட்சும் ஏமாற்றமே மிஞ்சியது.